கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் காதல் தள்ளாட விடமாட்டான் காக்கும் தேவன் வளர்க்க மாட்டான் காதல் தள்ளாட விடமாட்டான் காக்கும் தேவன் வளர்க்க மாட்டான் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது விரலாய் இருக்கின்றார் கர்த்தர் நம்மை காக்கின்றார் நமது விரலாய் இருக்கின்றார் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி என்னை காத்திடுவார் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி நம்மை காத்திடுவார் அவர்களின் ஆத்துமாவை மனதில் காத்திடுவார் அவர்களின் ஆத்துமாவை மனதில் காத்திடுவார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் போதும் போதும் காக்கின்றார் என்றும்
நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நாம் சகாயம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் சகாயமாயிருப்பார். சகாயம் செய்யும் கேடர், சகாயம் செய்யும் கேடர். கேடர் என்று சொல்லும்போது பாதுகாப்பு ஒன்று. சகாயம் என்று சொல்வது வெறும் பொருள் நம்முடைய தேவைகள் மட்டுமல்ல, நம்முடைய ஆக்கிர ஜீவியத்திலே பிசாசு ஏய்கிற நம்புரை தடுத்து நிறுத்தி அவ்வப்போது நமக்கு வேண்டிய ஒத்தாசைகள் அனுப்பி நம்முடைய ஆவி ஆத்ம செல்வத்தை பாதுகாப்பது என்றால் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் போகும்போது எத்தனை தடவை திரும்பும் இந்த ஜேர்னியில நாம் திரும்பும் போதே பயமா இருக்கும். 4 பக்கம் ரோடு நமக்கு திரும்புறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ சீரியஸாக போயிருக்கோம், எவ்வளோ டிராஃபிக்ஸ், நம்ம எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோம், காரில் போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம். எல்லா இடங்களிலும் கருத்து கண்மணியை போல பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம், சகாயம் செய்யும் தெய்வம். ஹல்லேலூயா. பகலிலும் இரவிலும் இந்த வாரமே பயங்கரமான வெப்பம் காக்கிற வெப்பம் காற்று செய்திகள் மத்தியிலே சரீரம் காக்கும்படியாக வெயிலாம் மறைச்சிருக்காங்க. 16 கேள்விப்பட்ட மெயின் ஸ்கூலில் சின்ன பையன் வெயில் தாங்க முடியாமல் மறைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சுமி தண்ணி பக்கத்தில் பெரிய வெயில் தாங்க முடியாமல் மறைச்சிருக்காங்க. வெயில் உஷ்ணம் அகோரமாக இருக்கும்போது கத்த நாமையும் குடும்பங்களையும் பெரியோர்களையும் பெரியவர்களையும் கருணை போல பாதுகாத்து கொடுப்பேன். கருணை வாலிபர்களை வாலிபர்களுக்கு என்ன சோதனைகள், வாலிபர்களுக்கு வாலிபனை வாழ்க்கை வரக்கூடிய எத்தனையோ காரியங்கள் கத்தருடைய வாழ்க்கையை மட்டும் பாதுகாத்து கொடுப்பேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருக்கிறேன். கோட்டைகளே நாம் கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம்.
செய்திருக்கிறபடினால தீங்கு வந்தாலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு சோதனைகளிலும் கர்த்தர் ஜெயம் தந்து ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலையில் சோர்வோடு இருக்கீங்களா? திரும்பி நான் இந்த விஷயத்தில் சறுக்கலாமே போகிறேன், எனக்கு ஒத்தாசை செய்ய மாட்டேங்க, தூக்கி நிறுத்த மாட்டேங்க சொன்ன கால வேலையில அவனுடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்த கோட்டைகளே நீங்கள் இருக்கிறீர்கள். சத்துருங்களை தொட முடியாது, சத்துருங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. டெஸ்ட் இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணி எப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பரீட்சை இருக்கிறதோ அது இப்போ வியாமிக்கு ஜீவிக்கிறதே பலவிதமான டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு கற்றுறது நம்ம செகண்ட் படி தேர்ட் படி போக அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுவது செய்வார். ஹல்லேலூயா. வியாமிக்கு ஜீவித்தில் மேன்மையான அனுபவங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே 1ஆம் கிளாஸ் பாடம் மட்டும் இல்லை, ஹையஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஹல்லேலூயா. சுவாமியானவர் நம்மை ஆழங்களுக்குள்ளே நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்கள் நல்ல கைவேற்றி சொன்ன ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Amen.
பாடல் 926. நீ கத்தினான் அதை இடிப்பவனில்லை, நீ திறந்தால் அடிப்பவனில்லை, நீ கத்தினால் அதை இடிப்பவனில்லை. இல்லை என் வாசலை அடைப்பவனில்லை, இல்லை 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 என்னை எடுப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை 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 என்னை எடுப்பவன் பூமியில் இல்லை, அடைப்பவர் இல்லை, நீ கத்தினார்
உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். பின் திரும்பினேன் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினேன் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினேன். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், எல்லாரும் உம்மை நான் ஆராதிப்பேன். பின் திரும்பினேன் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் துன்பமே வந்தாலும் நான் பின் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் நான் பின் எங்க புகழ்ச்சி நீங்கதான், எங்க ஆட்சிமை நீங்கதான், எங்க மகிமை நீங்கதான், எங்க சுவாசம் நீங்கதான், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வது நீங்கதான். உங்களுக்கு முன்பதாக எங்களை படைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அது நாங்கள் ஒன்று கிடையாது. எங்கள் ஜீவன் விலையற்றது ஆண்டுகிறே அப்பா, எங்கள் ஜீவன் விலையற்றது ஆண்டுகிறே. எந்த நிமிஷம் எது நடக்கும் என்று தெரியாது என்ற உலகத்திலே தெரிகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாம் இவ்வளவு விலையோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனையோ இடங்களே உங்களையோடு ஆராதிக்க முடியாத எத்தனையோ ஜனங்கள் தவிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டி எங்களுக்கு சபையை கொடுத்து அப்பாகத்தாவே நாங்கள் கூடி வந்து உங்களை ஆராதிக்க எங்களுடைய பெரிய சாட்சியத்துக்காக கண்ணீரோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவராகவே சொல்லுங்க. நாங்கள் துதிக்கிறோம் என்று உள்ளது. இந்த கிருபை என்று உள்ளது. எங்கள் மேலே வைத்திருந்த கிருபை உண்மை உள்ளது, உண்மை உள்ளது. அந்த எங்களை
என்ன பாவங்கள் செய்திருந்தால் ஒரு விசைக்கூட கழுவி பசுத்தமாகட்டும் பாத்திரமாய் மாற்றும் எல்லாம் சொல்லுங்க. அந்த ஹோலி கம்யூனிட்டி எங்களை பசுத்தவங்களாய் மாற்றும், நீதிமன்றங்களை மாற்றும். அப்பா தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடை மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு வருகிறோம். இறக்கும் பெறுவது பாவிகளை அல்ல, பரிசுத்தவான்களுக்கு நான் பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை காணப்படுகிறேன். சின்ன சின்ன பிழைகள் முதலாளர்கள் இல்லாத என்று வாசிக்கிறோம். தம்மை தாமே முழுமையாக ஒப்புக்கொண்டு கையாள தேவன் நம்மை எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக சீக்கிரமாய் பரிசுத்தமாக்கி நம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாக வரப்போகிறார். எல்லாம் சின்ன ஒரு சில எப்படி தரிசிப்போம் என்று சொல்லுகிறே. அவரை போலவே மாற்றப்படுவோம். அந்த மறுமுக சாயலை இணைக்கப்படுவோம். பிரியமானவரே, அவர் நம்மளை குற்றம் காண்பதில்லை. அவர் நம்மை குறைகளை அப்படியே யோசிப்பதில்லை. ஒரு முன்னேற்றமான பாதையை போகும்போது அவரை போல மாற்றம் வசனத்தை ஆழமாய் தியானிக்கும் போது, வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கும் போது அவரை போல மாறுகிறோம். இந்த பாடலை உண்மையை பாடுவீங்களா? உண்மை போல மாறணுமே. எத்தனை பேர் ஆசை உண்மை போல தலைமுறைக்கு விடுகிறது. அதனால அப்படியே கோபப்பட்டுட்டே முயற்சியாக சொன்னேன். ஐயோ இதுக்கப்புறம் சாட்சி நம்ம வாழக்கூடாது. திரும்பி நெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கோபத்தை கொஞ்சம் குறைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவரை சாந்த சூழ்நிலையாக அனுபவிக்கிறவர்களாக தயவு செய்கிறவர்களாக அவரை போல அவை போல மாறுதான். அமைக்கப்படுதான் வருகிறோம். ஒரு ஆவியிலே இதேதான் வருகிறோம். அந்த பாடலை உண்மையாக எல்லாரும் வாய்ப்பு 2 வரிகள் பாடி அர்ப்பணிப்போம். உண்மை போல மாறணுமே இசையா, உண்மை போல மாறணுமே, உண்மை போல மாறணுமே இசையா, உண்மை போல மாறணுமே, உண்மை போல மாறணுமே இசையா,
நம்மை மாற்றுவார், நம்மை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது அவரை போல ஸ்தோத்திக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரை போல சொல்வார், அவரை போல ஜெபிக்க, அவரை போல அதிகாலை இருட்டோடு பிதாவை நோக்கி நம் முகத்தை அவருக்கு காண்பிக்க, அவரை போல பாடுகளை சரிக்க, அவரை போல சுவிசேஷம் சொல்லும், அவரை போல இறக்கம் செய்யும், அவரை போல ஞானஸ்தர்கள் சுகமாகும், அவரை போல சபைகளுக்கு மாறவே ஹல்லேலூயா. நீங்கள் மாறவே அந்த மாற்றத்தை நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. காலையிலே பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட்டதாய் கலிலேயத்தை ஸ்தோத்திரம். கேட்டு உண்மை நம்பியோ மாட்டதில்லை. உண்மை நம்பினோ மாட்டதில்லை, மாட்டதில்லை, மாட்டதில்லை. உண்மை நம்பினோ மாட்டதில்லை, மாட்டதில்லை, மாட்டதில்லை. துன்பங்கள் பலவாய் நெருங்கி வந்தாலும், தொல்லைகளை அணுகி வந்தாலும், துன்பங்கள்
சோகமா பாருங்க, கை தட்டக்கூடாதா? பின்னாடி இந்த கருத்தறியாத கை வெறுதாமல் கைதாக இருக்கு. அவங்க அழகா கேட்டுக்கலாம். நீங்க கை எடுத்துட்டு வந்துட்டு சட்டணும் ஆண்டது போல் ஏன் உற்சாகம் எடுத்து இவ்வளோ பெரிய தேவாதி தேவன் இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா கைப்பற்றி கைத்தட்டினா ரத்தம் ஒரு நல்லா வந்துடுமா? சுத்தம் கையெல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு ஸ்டாண்ட் சொன்னாங்க. கைகளை தட்டி உற்சாகமே படுவோமா? நட்சத்திரம் போல பிரகாசித்தனை பரிசுத்த மக்கள் பாதையை விட்டு ஆண்களை வசனத்தை விட்டு ஆலோசன அநேக கட்டளைகளை விட்டு மறுத்து மறைஞ்சு படிச்சுட்டு மாதாசிரியர்கள் பார்த்தா அவருடைய 51 வேளாண்னா பிரசங்க இடத்துல சென்னையில் இருக்கிற பெரிய மாதாசிரியர் நிறைய பரிசுத்தவங்க எழுப்பினாங்க. கடைசியாக சொல்லிதான் இயேசு சொல்லி இந்த ஒரு மலையில் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கடைசியில் வந்து அவருக்கு பாதி விட்டே எழுந்து எத்தனையோ பேர் எழுதுனாங்க. கடைசி நாட்களிலே அங்கே வச்சுட்டு போல மக்கள் இயல்பாக சொல்லப்பட்டு 10 நாள் பிரகாசிக்கப்பட்ட எத்தனை பரிசுத்தவான்கள் அநேக எழுதினாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. 1/3 தன் வானிலாவே 1/3 பரிசுத்தவான்களை கீழே விழ தள்ளிற்று. அப்போ நீங்களும் நானும் ஏமாற்றோம். பரிசுத்தவான்களையே கீழே தள்ளும் என்று சொன்னால் அது வெறும் வால். அந்த தலையை நசுக்கி போட்டுட்டாங்க. வெறும் வாலினாலே 3/4 பரிசுத்தவான்கள் விழுந்து போவாங்க. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். நிறைய பேர் சத்தியத்தை விட்டு விலகி போவாங்க. சத்தியத்துக்கு மாறுதல் போவாங்க.
வேத புஸ்தகம் காணாமல் வேறு புஸ்தகம் வரும். ஸோ எல்லா டாக்டர்ஸுமே மாறும். கர்த்தர் நம்மையும் மாறாதபடி உண்மை நம்பினோம் மாண்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. பாதுகாக்கும்படியாக அவருடைய பாதம் சேர்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னும் இருக்க நிலைமையிலே போகிறோம். அவருக்கு ஜீவித்து ஒருபடிப்பட்ட வார்த்தை எக்ஸ்ட்ரா அவரோட ஐக்கியம் சொல்லுறேன். ஆண்டவரோட ஐக்கியத்தை அதிகப்படுத்துவது மட்டும்தான் நான் சொல்லுறேன். மற்றும் எதுவுமே சொல்லுது வாசிப்போம். அதிகப்படுத்துது செல்லச்சீயமா கொஞ்சம் அதிகப்படுத்துது. மொழி செய்வதா ஒருத்தருக்காக சொல்லுது. இப்படி ஆங்கிலம் சிலரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் நிறையாய் போகாது பிடிக்கிறோம். ஆண்டவர் காட்டும் வழியிலே நாம் நடக்கிறோம். கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளைகளாக கற்பனைகள் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வாங்க. எழுப்பி நின்று கத்தரை ஸ்தோத்திரிப்போம். எழுப்பி நின்று 2 நிமிஷம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டு 5 மாதங்கள் பாராட்டுமே இறக்குங்கள். ஜீவன் தந்தார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். இயேசு எனக்கு சுவாசம் தந்தார். ஹல்லேலூயா. 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 இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாட நான் பாடி இயேசுவை போற்றிடுவேன். பாடிடுவேன். துதி பாட நான் பாடி இயேசுவை போற்றிடுவேன். சபையாக வல்லமையோடு சொல்லி 4ஆம் தேதி என்னது எலெக்ஷன் கவுண்டிங் ரிசல்ட். ஸோ கர்த்தர் நமக்கு ஜெயித்து தரும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருப்போம். இப்படி நம்ம எல்லாம் ஒரு பக்கத்தில் கடனை பிடித்துக் கொண்டு நாவிலை நிரம்பி எந்த விதமான திருவுருவங்கள் இல்லாதபடிக்கு சத்துருவை ஜெயங்களாகபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை பொறுப்பெடுக்கும்படியாக அந்த நாளில் ரத்த காயங்களோ கொலைகளோ எதுவும் தேசத்தை நடந்துவிடாதபடிக்கு கத்த வெளியே செய்யும்படியாக நம்ம எல்லாம் ஜெயிப்போமா? எல்லாரும் செப்பீங்க. எல்லாரும் செப்பீங்க. விகார பாவில நிரம்பி செப்பீங்க. எங்கள் தேசம் வாழ்க்கைப்படணும். எங்கள் தேசம் விடலாக்கப்படணும். எங்கள் தேசத்தை சுவிசேஷம் வல்லமையாக அறிவிக்கப்படணும். எங்கள் தேசத்தை பரிசுத்தமே அசைவாடணும். எங்கள் தேசத்தை கிறிஸ்தவர்கள் விளையோடுமே பறைசாற்ற வேண்டும். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவரை எழுப்புதலுக்கு அடையாளமாக ராட்சி மாற்றத்தை எங்களுக்கு தாமப்பான்னு சொல்லி எல்லாரும் செப்பீங்க. வாய் திறந்து செப்பீங்க. கண்டிப்பா செப்பீங்க. ஹல்லேலூயா. செப்பீங்க.